சொல்லலாம். உத்தமர்கள்னா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி யோசுவா, காலேப், யோபு. யோசுவா, காலேப், யோபு. பரீட்சை பார்த்தாங்க, முறுத்தாங்க, விரோதமாக எழும்புனாங்க, ஆமாம் வேசித்தனம் பண்ணாங்க, விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. ஆனால் ஒரு நாள் கூட முறுக்கலை, பரீட்சை பார்க்கல, மோவாபியர்களை பிடிச்சிட்டு வரல, விக்கிரக ஆராதனை செய்யலை. ஒரு நாள் கூட உத்தமத்திலிருந்து விலகலைன்னு அவர் சாட்சி கொடுத்தார். நம்ம அழைக்கப்பட்ட தேவதாசர்களை கணத்துக்குரியவங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்லி பரிசுத்தவான்கள்னு சொல்கிறோம். ஆண்டவர் யோசுவாவையும் காலேப்பையும் உத்தமர்கள்னு சொல்லாமல் அவங்க பேர்களை சொல்ல மாட்டார். ஆண்டவரே அப்படி சொல்லுவார். ஆண்டவர் நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். அதுலேயும் யோசுவாவை கூட அடிக்கடி தாசன்னு சொல்லுவார். காலேப் இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருந்தனால, காலேப் ஒரு விசுவாசி தானே, இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருந்தனால சில இடங்களில் தனியாக காலேப்பை மட்டும் உத்தமன்னு சொல்லுவார். ஏன்னா காலேப் மட்டும்தான் சொல்லியிருக்கலாம், என் ஃப்ரெண்டு நானும் அவனும் தான் உத்தமனாக இருந்தோம், அவன் கூட தலைவன் ஆயிட்டான், அவன் கூட ராஜ்யபாரத்துக்கு போயிட்டான், நான் இன்னும் காத்திருக்கிறேனேன்னு சொல்லாமல் நான் போய் அந்த எதிரிகளை துரத்தி நான் அந்த ஏனோக்கியர்களை அழித்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னான்ல. என்னாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் கர்த்தர் அவங்க 2 பேரையும் பார்த்து, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால். அப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்மளை உத்தமமாக நடத்துகிறாரு. அல்லேலூயா. மனுஷ ஆவி நமக்குள்ளே வரும்போது, இப்போ கேளுங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு யாருமே தங்கம் வாங்காதீங்கன்னு. வாங்காமல் இருக்குமா நம்ம தங்கங்கள்லாம்? சொல்லுங்கள். நீங்கள் தங்கம் வாங்க டாலர் ஏறும், ரூபி குறைஞ்சிரும். தயவு செய்து தங்கம் வாங்காமல் நாட்டை காப்பாற்றுங்க. இப்போ நாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே டாலரில் 100 ரூபாய்க்கு மேலே போயிடும், அப்புறம் ஆட்சியே போயிடும். அதனால் பேசாமல் நீங்கள் எதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் எப்படி வாங்காமல் இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கி நம்ம இருக்கோம். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்கள் இன்றைக்கி நிலைமைகள் எப்படி இருக்குது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை பிடிச்சு வைக்க என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் உத்தமர்கள் சுதந்திரிப்பார்கள், உத்தமர்கள் கானானை சுதந்திரிப்பார்கள். அதனால தான் நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மனுஷ ஆவி வேணும் 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 நிற்காது. தேவ ஆவி, அவருக்கு நான் உத்தமமாக நடக்கணும், அவருக்கு நான் பிரியமாக நடக்கணும். அந்த ஆவி சொல்லுது, ஏய் நம்ம போய் பார்த்துட்டு வந்த தேசம் நல்ல தேசம் தானே, அவன் கொஞ்சம் பெரிய, கொஞ்சம் நான் ராட்சசர் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே, அவன் கொஞ்சம் பெரிய ஆள் தான், இல்லைன்னு சொல்லலையே, அவன் கை இப்படி இருக்கு உண்மைதான், அவன் பெரிய ஆளா தான் இருக்கான், பார்த்தா நம்ம இப்படித்தான் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆயுத்தம் பண்ணுவார். நாம் கர்த்தருக்கு பிரியமா நடந்தா போதும். ஆமா, சுதந்திரிப்போன்னு சொல்லல, என்ன சொன்னாங்க? எளிதாய் எளிதாய். அதான் நம்மளை உத்தமர்கள் கஷ்டமானதையும் எளிதாய் சுதந்திரிப்பார்கள். உத்தமமாக நடக்கணும். யார் பார்க்குறா? அவன் பார்க்குறானா, இவன் பார்க்குறானா, நம்ம எப்படி தப்பு பண்ணலாம், யாரை ஏமாற்றலாம், மேலே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு. உத்தமமாக நடக்கணும். எதுக்காக? உத்தமர்களை சுதந்திரிக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு இப்போ அவர் பார்க்க வேண்டியதில்லை. இங்கிட்ட ஒரு தூதன், இங்கிட்ட ஒரு தூதன் இருக்காங்களாம் ஒவ்வொரு ஆளுக்கும். ஏன்னா இங்கே ஒரு தூதன் நம்மளை பாதுகாக்க, இங்கே ஒரு தூதன் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கிடுவார். இப்போதைக்கு உத்தமர்களுக்கு அவர் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ உத்தமமாய் பின்பற்றணும். சர்ச்சுக்கு வர்றதில்ல, உத்தமமா பின்பற்றணும். சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு போறதில்ல, உத்தமமா பின்பற்றணும். ஆண்டவரை உத்தமமா பின்பற்றணும். எப்படி தெரியுமா? தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா, தேவனிடத்தில் மனைவியை எந்த இடத்துலையும் குறை பேசாத யோபு இதை பேசும்போது அவரால் தான் பைத்தியக்காரி மாதிரி பேசாத அப்படின்னு மனைவியை டக்குன்னு கோவப்பட்டார். எது கோவப்பட்டார்? இத்தனை நாள் ஆடுகளை வச்சுருந்தோம், மாடுகளை வச்சுருந்தோம், ஒட்டகத்தை வச்சுருந்தோம். ஆமாம், தேவனிடத்தை அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சாரியா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் உங்களுக்கு இல்லையா?
இந்த குறைவான நேரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டாரா? கர்த்தர் நம்மை சுமக்க மாட்டாரா? கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருக்க மாட்டாரா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, உத்தமனாகிய காலை பேரே ஆவியை உடையவனாய் இருந்தபடினால அவன் போய் வந்த அந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார், சத்தமா சொல்லுங்க, சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள், சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான் சொல்லுவேன், நான் பார்த்த வரைக்கும் எங்கள் அப்பா உத்தமத்திலிருந்து விலகாதனால தான் இதை நாங்கள் சுதந்தரித்தோம். இன்னும் சுதந்திரிப்போம். நாங்கள் உத்தமமாக நடந்தால் அடுத்த சந்ததி சுதந்திரிக்கும். நம்ம உத்தமத்திலேருந்து குலைஞ்சோம்னா போச்சு. சந்ததியாருங்கிறார். எப்படி? என்னவா சந்ததியார்? என்னவா சந்ததியார்? நம்ம அதெல்லாம் மறந்துடும்ல. எங்கள் அப்பா சைக்கிளை தவிர எதுவுமே ஓட்டலைங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரியும் தெரியல. எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு ஸ்கூட்டருக்கு மாறுவாங்க. அவர் ஸ்கூட்டருக்கு மாறவும் விரும்பலை, வேறு எதையும் வாங்கவும் விரும்பலை. ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றினா நம்ம சந்ததியார் சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, உங்களுக்கெல்லாம் அந்த ஆசை வராதா கேளுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த ஆசை வராதா? வராது. வேறு மாதிரி வருது பிரதர். அப்போ வேறே ஆவி இருக்குது. காலேப்புக்குள்ளே இருந்த ஆவி இல்லை. என்னாகமோ இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 32 ஆண்டவர் கோபத்தோடு பேசுனதை பாருங்கள். 11:32 உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். கடவுள் ஆணை இடுகிறார், சத்தியம் பண்ண, வேற எவனுக்கு கிடையாது, வேற ஒரு ஆளுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். உத்தமமாக பின்பற்றின இவங்க 2 பேருக்கு மட்டும். அதனால் எத்தனையோ பேர் வர்றாங்க, எத்தனையோ பேர் போகிறாங்க, எத்தனையோ பேர் ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, எத்தனையோ பேர் ஜனவரிக்கு வருவாங்க, டிசம்பருக்கு வருவாங்க, எத்தனையோ பேர் கிறிஸ்மஸுக்கு வருவாங்க. ஆனால் உத்தமர்களை நேசிக்கும் தேவன் நம்முடைய தேவன். உத்தமமாய் பின்பற்றின காலேப்பும் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்க. பரலோகம் போனா தான் தெரியும் யார் மேலே யார் கீழே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உத்தமமாக பின்பற்றாத எவரும் உள்ளே போக மாட்டாங்க. 2 பேர் ஆணையிட்டு இருக்கிறார். உத்தமர்களுக்காக அடைக்கல பட்டணமாகிய பரலோகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. உத்தமர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் அல்லவா? அதனால தான் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். உபத்திரவங்களின் வழியாகத்தான் போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பரிசுத்தவான்கள் அதனோட ஒன்று சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் நமக்கு அடைக்கலாம், அவர் நமக்கு கேடகம், அவர் நமக்கு துருகம். நான் ஒன்றை இன்றைக்கு உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறதை விட நாம் நெருக்கத்தில் இருக்கும்போது இன்னும் நெருக்கமாய் அவர் இருக்கிறார். இதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் உத்தமமாய் நடக்க முடியாது. நாம் நெருக்கத்தில் பயணிக்கும் போது அவர் இன்னும் அருகாமையில் நம்மோடு இருக்கிறார். நாம் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதக்காரன் சிலர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க, சிலர் பார்த்துட்டு துப்பிட்டு போவாங்க, சிலர் அவமானப்படுத்திட்டு போவாங்க, சிலர் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதெல்லாம் பார்த்து உடஞ்சி போகக்கூடாது. ஏன்னா உத்தமர்கள் சுதந்திரிப்பார்கள். உத்தமர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருக்காரு. உத்தமர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருக்காரு. இதை மறந்துடக்கூடாது. யோசுவா நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கட்டும். இந்த எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பு என்று ஏன் எழுதினார் தெரியுமா? காலேப்பினுடைய வம்சம், காலேப்பினுடைய வரலாறு. காலேப்பு ஒரு அந்நிய தேசத்தை சேர்ந்தவன். காலேப்பு ஒரு புறஜாதியான். அவனை எடுத்து இஸ்ரவேலுக்குள்ளே கல்யாணம் முடித்து அவனை யூதா கோத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்து யூதா கோத்திரத்தை சுதந்திரிக்க வைக்கிறாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த கானானிய ஸ்திரீ இருக்காங்களே, அந்த கானானிய ஸ்திரீயும் காலேப்பும் ஒரே வம்சம். அதனால தான் ஆண்டவர் கானானிய ஸ்திரீயை நாயின்னு சொல்கிறார். ஒரு கானானியன் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஊருக்காரன் உள்ளே சேர்க்க முடியாதவனை யூதா கோத்திரத்துக்குள்ளே சேர்த்து வைக்கிறார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் தானே, நம்ம ஆராதனை தானே, நம்ம அப்பா பாஸ்டர் தானே, நம்ம தாத்தா பாஸ்டர் தானே, நம்ம 7 தலைமுறை தானே. ஆனால் புதுசாக வந்த காலேப்புக்கு நான்
நான் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி விடுறேன். ஒரு வேத வல்லுநர் எழுதி போட்டிருக்கார். அவர் ஏன் கானானிய ஸ்திரியை நாயின்னு சொன்னாருங்கிறதையும், அவள் எந்த வம்சத்துலேருந்து வந்தாங்கிறதையும், எங்கேருந்து வந்தவன் பிரச்சனை இல்லை, உத்தமமாக பின்பற்றினா சுதந்திரிப்பா. கையை தட்டி கத்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. நல்லா கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்கள். கத்தர் நல்லவர்.